அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். உற்சாகமான மாலை வணக்கம். முதல்ல சில்வர் அச்சீவர்ஸ் அண்ட் கோல்டு அச்சீவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு சிறந்த பாராட்டை நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா முருகவேல் சார் சொன்னாங்க, நாம சக்சஸ் ஆகணும்னா முதல் படி வந்து நம்ம பாராட்ட கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா அது உண்மையிலும் உண்மை. இது நம்ம ஆண்டின் துவக்க காலத்துல இருக்கும். இந்த ஆண்டு வந்து ஒரு சிறந்த ஆண்டாக, ஒரு ஆரோக்கியமான ஆண்டாக, நாம நினைக்கிறதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக அமையணும்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஓகே, இந்த ஆண்டு ஒரு சிறந்த ஆண்டா இருக்கணும், ஆரோக்கியமான ஆண்டா இருக்கணும், ஒரு நல்ல ஆண்டா இருக்கணும். அது வந்து யார் கையில இருக்கு? நம்ம ஒவ்வொருத்தருடைய கைகள்ல தான் இருக்கு. நம்ம இந்த 2026 ஆண்டு ஒரு நல்ல ஆண்டா, சிறந்த ஆண்டா, ஒரு ஆரோக்கியமான ஆண்டா, ஒரு நம்ம நினைச்சதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டா மாத்தணும்னா அது நம்ம கைகள்ல, நம்ம ஒவ்வொருத்தருடைய கைகள்ல தான் இருக்கு. கடவுளுடைய உதவி நமக்கு கண்டிப்பா தேவை, கண்டிப்பா இருக்கும். ஆனா அந்த ஆண்டை சிறந்த ஆண்டா மாத்தணும்னா அது நம்ம ஒவ்வொருத்தருடைய கைகள்ல தான் இருக்கு. ஏன்னா 2024 25 முடிஞ்சு 26 பிறந்தாச்சு, 26 முடிஞ்சு 27 வந்துடும், 28 வந்துடும். ஆண்டுகள் வந்து அது மாதிரி போயிட்டே தான் இருக்கும். அதை வந்து நம்ம தடுத்து நிறுத்தவே முடியாது. ஆனா சிறந்த ஆண்டா, நமக்கான ஆண்டா மாத்தணும்னா அது நம்ம கைகள்ல மட்டும்தான் இருக்கு. அதை முழுமையா நம்புவோம், கண்டிப்பா ஒரு சிறந்த ஆண்டா நமக்கு ஆகும். ஓகே, நம்ம எல்லாருக்குமே ஒரு நம்ம கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு நம்ம லைஃப்ல வந்து ஒரு 3 வாய்ப்பு உண்டு. எல்லாருக்கும் தெரியுமா? ஒரு 3 வாய்ப்பு, ஒரு 3 சான்ஸ் வந்து நம்ம ஒரு சிறந்த ஒரு கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு ஒரு 3 வாய்ப்பு உண்டு. தெரியுமா? அதாவது இயற்கையிலே கடவுள் வந்து ஒரு 3 வாய்ப்பு கொடுப்பாங்க. எப்படின்னா, நம்ம வந்து ஒரு கோடீஸ்வர அம்மா அப்பாவுக்கு பிறந்திருக்கணும், அப்ப நம்ம ஒரு கோடீஸ்வரன். அடுத்தால 2வது வாய்ப்பு திருமணத்தின் போது. திருமணத்தின் போது இதுல ஒரு சிலருக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆணோ பெண்ணோ திருமணத்தின் போது ஒரு கோடீஸ்வரன் ஆகலாம். 3வது வாய்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஏதாவது ஒரு துறையை தேர்ந்தெடுத்து, சிறந்த துறையை, ஏதாவது ஒரு துறைங்கிறத விட சிறந்த ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதுல ஒரு 5 to 10 ஆண்டுகள் முழுமையான அர்ப்பணிப்போட, கடின உழைப்போட நம்ம உழைக்கும் போது கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல ஒரு இதா கிடைக்கும். இது உண்மையா இல்லையா? நிச்சயமா 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 உண்மை. அதனால கண்டிப்பா நாம அதை நிச்சயமா நம்ம செய்வோம். ஆரம்பத்துல நான் நம்ம நிறுவனத்துல வந்து ஜாயின் பண்ணது எல்லாரும் சொன்ன மாதிரி நம்ம நிறுவனத்தினுடைய தயாரிப்புகளாக தான் உள்ள வந்தது. என்னுடைய குழந்தைக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்காக எல்லாரும் சொல்ற மாதிரி அந்த அமிர்தம் தான். அமிர்தம் நம்ம கிட்டத்தட்ட நம்ம பேசுற எல்லாருமே அமிர்தத்தை பற்றி பேசிட்டோம். அமிர்தத்தினுடைய ஒரு தாக்கம் தான் எனக்கு வந்து நிறுவனத்துல இப்படி ஒரு இடத்துக்கு வர்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுல வந்து ஒரு மந்த்லி இன்கம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அப்போ அதை நோக்கிய ஒரு பயணம், ஏன்னா நமக்கு பொருளாதாரம் வேணும் அப்படிங்கிறதுனால அதை நோக்கிய ஒரு பயணமா மந்த்லி இன்கம்குள்ள வந்தோம். அதுக்கப்புறம் அது இன்னும் தொடர, இன்னும் அது இப்போதைக்கு நமக்கு வந்து தின இன்கமா, டெய்லி இன்கமா நமக்கு மாத்திருக்காங்க. இந்த டெய்லி இன்கம் வந்து இப்போ நம்ம எல்லாருமே இப்போ அதை நமக்கு சேஞ்ச் பண்ணி கிட்டத்தட்ட 3 மாசம் ஆகுது. இந்த தினம் இன்கம், டெய்லி இன்கம்ங்கிறது எப்படி இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? உண்மையிலே சூப்பரா இருக்கு. அதாவது எதனால இது சொல்றேன்னா, நம்மளுடைய உழைப்பு வந்து நம்மளுடைய எந்த ஒரு உழைப்பும் இதுல வீண் போகாது. இந்த ரஜினி சார் பாடல் கூட ஒண்ணு உண்டு. அதோடைய ஒவ்வொரு துளி வியர்வைக்கும் ஒரு பவுன் தங்கம் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி நம்மளுடைய இந்த பிளான் வந்து நம்மளுடைய எந்த உழைப்புமே ஒரு துளி உழைப்பும் கூட நமக்கு வீண் போகாது. அப்படி ஒரு வருமானத்தை தரக்கூடியதுதான் இந்த நம்மளுடைய டெய்லி இன்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா இப்போ இதுல ரொம்ப முக்கியமா நம்ம சொல்லணும்னா, நமக்கு வந்து டீம் ஒர்க் வேணும். டீம் இருந்தாதான் பெரிய அளவுல பிசினஸ் பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். ஆனா இந்த பிளான்ல நம்ம சிங்கிள் மேன் கூட பெருசா சாதிக்க முடியும்.
இந்த பிளான்ல வந்து ஒரு சிங்கிள் மேன், ஏன்னா நமக்கு பிளானோட அமைப்பு அப்படி, அந்த பிளான் சொல்ற அந்த விஷயம் அப்படி. ஒரு சிங்கிள் மேன் கூட ஒரு மிகப்பெரிய வெற்றியை நம்மளால கண்டிப்பா பெற முடியும். ஏன்னா அந்த பிளானை பத்தி நம்ம சொல்லணும்னா இன்னும் நிறைய சொல்லலாம். அந்த பிளானை பொறுத்தளவுல புதையல் மாதிரி, நமக்கு ஒரு அற்புதமான ஒரு புதையல் மாதிரி. புதையல் வந்து எப்படி கிடைக்கும்? நமக்கு உடனே கிடைக்குமா? புதையலை தோண்டி எடுக்கணும். புதையலை தோண்டி எடுக்கணும். அதே மாதிரி இந்த பிளானை நம்ம சரியா உள்வாங்கிக்கிட்டு அதை நோக்கி நம்ம பயணிக்கும் போது நிச்சயமா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி ஆண்டாகும், மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன் வர்றதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. எல்லாருமே வந்து அதாவது ஒன்றை பெறணும்னா ஒன்றை இழக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நிறைய பேர் பாருங்க, பொருளாதாரத்தை தேடி ஓடுறாங்க. அந்த பொருளாதாரத்தை தேடி ஓடும் போது அவங்க குடும்பத்தை இழக்கிறாங்க, அப்புறம் வந்து நண்பர்களை இழக்கிறாங்க, இன்னும் ஒருபடி மேல சொன்னா ஆரோக்கியத்தை இழக்கிறாங்க. ஆரோக்கியத்தை இழந்துதான் ஒரு பொருளாதாரத்தை ஒரு நிலையை அடையிறாங்க. ஆனா இது எல்லாமே நமக்கு இங்க கிடைக்கும் சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்ம குடும்பத்தை இழக்க வேண்டாம், நம்மளுடைய நண்பர்களை இழக்க வேண்டாம், ரொம்ப முக்கியமா ஆரோக்கியத்தை இழக்க வேண்டாம். இது எல்லாத்தையோட சேர்த்து நம்ம பணமும் பெறலன்னா அதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு நம்ம நிறுவனம் தான், நம்ம டாக்டர் சார் அதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்காங்க. எல்லாருமே இந்த இடத்துல நமக்கு நம்ம சாருக்காக ஒரு உற்சாகமான பாராட்டு நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கலாம். நாம சக்சஸ் ஆகிற நம்ம இதுல ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமா என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு மிக கான்பிடண்டான ஒரு நம்பிக்கைங்கிறது நமக்கு வேணும். கண்டிப்பா நம்பிக்கை அப்படிங்கிறது வேணும். அதாவது நம்பிக்கையிலிருந்து பிறக்கிறது தான் சிந்தனை, சிந்தனையினுடைய ஒரு வெளிப்பாடு தான் வார்த்தைகள், வார்த்தையிலிருந்து தான் நம்மளுடைய ஆக்ஷன் செயல்பாடு வந்து பழக்கமா மாறும்போது நமக்கான சக்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. இது பிறக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கைங்கிற ஒரு ஒற்றை மந்திர சொல்ல ஆரம்பிக்குது, பழக்கம் அப்படிங்கிற ஒரு இதுல முடியுது. நம்ம முழுமையான ஒரு நம்பிக்கையை கொண்டு நம்ம அதை தொடர்ந்து அந்த கேபிட்டல் நம்ம எடுக்கும்போது கண்டிப்பா நமக்கான ஒரு சக்சஸ் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அதாவது நம்ம புலி வந்து மான வேட்டையாடும். நம்ம நிறைய டிஸ்கவரி சேனல்கள் நிறைய இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த புலி வந்து ஒரு மானை வேட்டையாடுதுன்னா அது ஒரே முறையில அதை வந்து வேட்டையாடுறது இல்லை, ஒரே முறையில அது தன்னுடைய இரையாக்கி கொள்றது இல்லை. மாறாக 10 முறை முயற்சி செய்து 10 முறை முயற்சி செஞ்சதுல ஒரு முறை மட்டும்தான் அந்த புலியால அந்த மானை வேட்டையாட முடியும். இதுதான் நிதர்சன உண்மை. நீங்க அதை சர்ச் பண்ணி பாருங்க. 10 முறை ஒரு புலியானது ஒரு மானை வேட்டையாடணும்னா ஒரு மானை 10 முறை முயற்சி செய்து ஒரு முறை மட்டும்தான் அதை வெற்றியாடுது. மீதி 9 முறை வந்து அது